ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வெரல். சரி வாங்க, நம்ம மல்லிசீரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். மல்லி தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கதியாக கிடக்குறாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உண்மை எப்படி நமக்கு விஜய் தெரிஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசலாம், பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மல்லியை வந்துட்டு இந்த போலீஸ் அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லேடி கான்ஸ்டபிள் குட்டச்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சு சேரில் அடிச்சு மல்லி தலையில் ரத்தம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மயங்கி கிடக்கிற மல்லி ஹாஸ்பிட்டல் கூட கூப்பிட்டு போகாமல் அந்த ஆள் என்னன்னா டேபிள் மேலே உட்காந்து நான் பெரிய போலீஸு புடிங்கன்னு சொல்லிட்டு ஏதோ உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்க. தப்பு யார் பண்ணால் யாரும் செய்யலைன்னு கூட தெரியாத அளவுக்கு லட்சத்தில் இருக்கிற இவனுக்கெல்லாம் போலீஸ் காஸ்டியூம் அந்த இது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, டைரக்டரை எதால் அடிக்கணும்னு தெரியலைங்க. இப்படி போயிட்டு இருக்க நம்ம பெரியம்மா வந்து அங்கே பேசுகிறாங்க. பேசின உடனே தேவையெல்லாம் பேசினேன்னா அவள் கூட சேர்ந்து உன்னையும் திட்டுக்க தூக்கி போடுவோம் மிரட்ட. உடனே நம்ம பெரியம்மா போடுவேன் கேட்க ஆள் இல்லை, யாரும் இல்லாத பொண்ணுன்னா இப்படியெல்லாம் பண்ணுறா, இருங்க பாரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அவனை கூப்பிட்டு வந்து துவச்சி காட்டுறாங்க. வீடியோவில் பார்த்தா அவன் தான் மல்லி பேக்கில் கொண்டு போயிட்டு அந்த சிலையை வைக்கிறான். நம்ம பெரியம்மாச்சுக்குன்னா கொக்கவா விஜய் கை விட்டாச்சு, யாரும் நம்ப கூடாதுட்டு நேராக போயிட்டு அங்கே இந்த ஃபுட்டேஜில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிடணும். அதே மாதிரி கிடச்சிருச்சிங்க. அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து போலீஸ்கிட்ட காட்ட உடனே நம்ம போலீஸ்கார் விஜய் கால் பண்ணுறாங்க. சார் இப்படி தான் ஸ்டேஷனரி வாங்க, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னு சொல்ல அவர் நேராக இங்கே வரோம். அப்போ காட்டுறாங்க, இவன் தான் உங்கள் ஒய்ஃபோட பேக்கில் போயிட்டு இந்த இதெல்லாம் வச்சுருக்கான், நாங்கள் தான் அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம விஜய் ஆமாம் என் மனசு சொல்லிச்சு என் ஒய்ஃபு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் நான் நம்ப அளவுமே அவளை சந்தேகப்பட்டேன், அது ஏன் தப்பு தான், பேசாமல் இருந்தது என் தப்பு தான் சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே நேராக செல்லில் போயிட்டு திருடனை பார்த்துக்கிறாங்க. என் வைஃபோட பேக்கில் எதுக்குடா வச்சு யாரான வைக்க சொன்னது, தக்காளி சுண்டக்காய் வெண்டைக்காய் மாங்காய் தேங்காய் அப்படின்னு கேட்க உடனே அவன் அவசரப்பட்டு உளையிடுறாங்க. என்ன சும்மா என்னையே பிடிச்சிட்டு இருக்காங்க, வைக்க சொன்னதே அவங்க அக்கா தான் அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, கையில் ஒரு கட்டாக பணம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு கட்டு கொடுத்தாங்க. அந்த கட்டை பார்த்தோன்னே கட்டுக்கடங்காத மனசு கட்டுக்கடங்காமல் ஆசையை தூண்டி அந்த ஆசையால் கட்டுக்கடங்காத வேகத்தில் போயிட்டு அந்த சிலையை எடுத்து உங்களோட வைஃபோட பையில் வச்சிட்டேன். இல்லை நான் ஏன் வைக்கிறேன், காசு கொடுத்தது உங்கள் தப்பு, முதல்ல நீங்கள் நிறுத்துங்க அப்புறம் நான் நிறுத்துறேன், என்னன்னே தெரியாமல் என்னகிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படி இப்படி நம்ம அச்சா முச்சான்னு கத்துறான். இதை கேட்டோடனே நம்ம விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்புறாருங்க. என்னங்க பண்ணுறது, இந்த விஜய் இதே வேலைங்க, ஆனால் ஒன்றா திட்டுறது அப்புறமா கொஞ்சிறது இதே வேலை. இதுக்கப்புறம் என்ன தான் பண்ண போகிறாரு, மல்லிசீல் இன்னும் என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போகுது, இதுக்கப்புறம் விஜய் மல்லி இன்னும் ஒன்றா சேருவாங்களா, டீப்பாக லவ் அந்த சீன்லாம் நடக்குமா, இல்லை இதுதான் லாஸ்ட்டு டெட் என்ற மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய குழப்பங்கள் சந்தேகங்கள் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க நண்பர்களே, அந்த குழப்பத்தை தீர்க்க தான் நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அருள், உங்களுடைய குழப்பத்தை தீர்க்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். அவ்வாறு சென்றால் நான் அருள் அல்ல என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, அது தங்களின் விருப்பம். இப்படி போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம போலீஸ்கார் மல்லிகிட்ட நாங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு கையை காலை பிடிச்சி கதறி அழுது என் வேலை போயிட இப்படிலாம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதமா அப்படி இப்படின்னு கெஞ்சுவார் நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம பெரிய மாட்டுவாங்களா, நான் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி கூப்பிட்டு வந்து சந்தேகத்துக்கு பேர் அடித்து கொடுமை பண்ணி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போட்டுருங்க, ஏன்னு கேட்டால் என்னையும் உள்ள தூக்கி போட்டுன்னு சொன்னீங்களே, உங்கள் மேலே நான் ஹியூமன் ரைட்ஸில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைட் பண்ணி உங்களை அடிச்சு தூக்கி உள்ளே போட்டு துவச்சி புளியாங்காய் எடுக்கல, என் பேர் பெரியம்மா ராஜலட்சுமி இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே போலீஸுக்கு அல்ல இல்லைங்க குளிரில் கம்பளி போத்தின்னு சொல்கிற போத்தின்னு உட்கார அளவுக்கு நடுங்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத நினச்சி பார்த்தாலே எனக்கே அள்ளு விடுதுங்க. ஏன்னா யார் மல்லின்னா கெத்துன்னா மல்லி, இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் வெத்து, இதை யார் சொல்கிறது தெரியுமா, நம்ம மல்லிங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மல்லி சைடில் வேறு என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.